குழிப்பணியாரம் செய்ய மாவு எடுத்துக்கலாம். நான் 1/2 பவுல் மாவு எடுக்கிறேன். 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சிடலாம். வெல்லம் கரையட்டும். கரைஞ்சிருச்சு பாருங்கள். வடிகட்டிக்கலாம். தூசி மண் இருக்கும். நீங்கள் தூசி மண்ணில் இல்லாத வெல்லமாக எடுத்தீங்கன்னா அப்படியே போட்டு கூட கரைச்சிக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் சோடா மாவு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ குழிப்பணியார சட்டியை வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ மாவை ஊற்றிடலாம். எல்லா குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த அளவு வந்து நான் பெரிய வீடியோவாக போட்டிருக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். அரிசி அளவெல்லாம் மூடி வச்சிடலாம். இப்போ மாற்றி போட்டுடலாம் பாருங்கள். திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும். இப்போ மறுபக்கம் வேகட்டும். இப்போ பார்க்கலாம். மறுபக்கம் வெந்துருச்சு. எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.